ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் சவுனஸ் தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தேடுற மாதிரியான ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண நமக்கு ஸ்னாப்சீட் ஆப் தேவைப்படும். ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணமோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ரைட் சைடு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே விண்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக 12th ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா செகண்டாக சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரைட் சைட் டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா லேயர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ எடிட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரைட் சைட் கீழே விண்டேஜ் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைட் கீழே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின் தெரிகிற இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணுறப்ப தெரியாமல் வெளியே எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ரைட் சைடு ஒரு அப்பியர் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 100 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரியாமல் எரேஸ் பண்ண இடத்து மேலே மறுபடியும் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ அந்த இடத்த கரெக்டாக ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு தெரிகிற இடத்த இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடு மேலே பேக் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ சூஸ் பண்ணுற இந்த பேக்ரவுண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட 2 விரலை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதை சின்னஸ் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ எடிட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் ஒரு ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸில் வச்சுட்டு ஸோ லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சைடில் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஃபோட்டோவோடு கரெக்டாக வந்து மெர்ஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த சைடில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அது எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நான் எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு ஒரு அப்பியர் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 100 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை இப்போ நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இங்கே சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடு மேலே பேக் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் மேலே வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸோட எந்த இடத்துல செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் வரும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸோட சென்டரில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட 2 விரலை வச்சு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் வரும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு தெரிகிற இடத்துல இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வேணுன்ற இடத்துல நான் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, பிரைட்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டியூன் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜை டியூன் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தேர்டாக சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா +20 வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சூஸ் பண்ணுற இந்த டெக்ஸ்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் கீழே சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் 2 விரலை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து எந்த இடத்துல வேணுமோ அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபஸ்ட்டில் லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வியூ எடிட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடு வந்து ஒரு டவுன் ஏரோ இருக்கும், ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பாக்ஸ் மாதிரி தெரிகிற இடத்துல லைட்டாக எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜோட அது வந்து கரெக்டாக மெர்ஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களோட இமேஜோட கரெக்டாக வந்து மெர்ஜ் ஆயிரும். ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பேக் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். இந்த ஃபோட்டோவை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் கீழே டவுன்லோட் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் தேர்டாக எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட இமேஜ் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.